வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். ஸோ நம்ம ஆர்டிபிஎம்எஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற வீடியோ சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நார்மலைசேஷனுக்கான சேலஞ்சஸ் நான் இதில் கொடுக்க போகிறேன். ஸோ 2 சேலஞ்ச் கொடுக்க போகிறோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம கொஸ்டின் செட்டு டிஸ்கஷன்லேயே சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இங்கே சேலஞ்ச் 1 அண்ட் சேலஞ்ச் 2 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கான பில்லிங் அப்ளிகேஷனுக்கு தேவையான டேட்டா பேஸை நீங்கள் டிசைன் பண்ணணும், ஒரு சூப்பர் மார்க்கெட் பில்லிங்க்கு தேவையானதை. இன்னொன்று பார்த்தோம்னா ஒரு ஸ்கூலுக்கான கிரேட் புக் ரெடி பண்ணுறது, ஒரு ஸ்டூடெண்ட்னுடைய ரேங்க் கார்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு டேட்டா பேஸை நீங்கள் ரெடி பண்ணணும். ரெண்டும் வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம கொஸ்டின் செட்டுன்னு கொடுத்தோம், ப்ராக்டிஸ் செட்டுன்னு கொடுத்தோம். அந்த எக்ஸசைசஸில் நம்ம சிம்பிளாக என்னென்ன ஃபீல்ட்ஸ்னு கொடுத்துட்டோம். இதை நேராக நீங்கள் 1NF 2NF 3NFல எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். பட் இங்கே இது ஒரு ப்ராப்பர் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம உங்களை டிசைன் பண்ண சொல்ல போகிறோம். ரைட், சேலஞ்சஸுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இங்கே நார்மலைசேஷன் சேலஞ்ச் 1ல் பார்த்தோம்னா டிசைன் அ டேட்டா பேஸ் ஃபார் அ சூப்பர் மார்க்கெட் பில்லிங் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம். ரைட், ஸோ அப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கான பில்லிங் அப்ளிகேஷன் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணணும்? அப்போ நான் சேல்ஸ் ஹேண்டில் பண்ணணும், பர்ச்சேஸ் ஹேண்டில் பண்ணணும், கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயீஸ், சப்ளையர்ஸ், ஸ்டாக் மெயின்டெனன்ஸ். ஸ்டாக்னா இன்வென்ட்ரின்னு சொல்லுவோம், எந்த ப்ராடக்ட் எவ்வளோ குவான்டிட்டி கையில் இருக்குது அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறது. பாசிபிள் ஃபீல்ட்ஸ் நம்ம ஒரு ஃபுல் செட் இங்கே கொடுத்துருக்கோம். அதில் எதெல்லாம் ப்ரைமரி கீயாக இருக்க வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் நம்ம போல்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ பில் நம்பரு, ப்ராடக்ட் ஐடி, சப்ளையர் ஐடி, கஸ்டமர் ஐடி, பர்ச்சேஸ் ஐடி, சேல்ஸ் ரிட்டர்னு, எம்ப்ளாயி ஐடி, பர்ச்சேஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னா நான் விற்றதை அவர் திரும்ப கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பாரு, பொருள் டேமேஜ் ஆகிருக்கு நீங்களே எடுத்துக்கோங்கன்னு. அதே மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணதை நான் திரும்ப ரிட்டர்ன் பண்ணுவேன், டேமேஜாக இருக்கிறதெல்லாம். ஸோ அதை பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னு சொல்லுவோம், அதை சேல்ஸ் ரிட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது நான் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ். ஆனால் நீங்கள் உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை தாராளமாக மாற்றிக்கலாம். நான் பாசிபிள் ஃபீல்ட்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்குறேன். இதில் தேவையில்லாத எடுத்து விட்டுறலாம், அடிஷ்னலாக நீங்கள் ஃபீல்ட்ஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம், கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி நீங்கள் செய்கிறதுனாலும் செய்யலாம். அப்போ நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி செய்கிறதுனாலும் செய்யலாம். நான் எதுக்காக இந்த ஃபீல்ட்ஸ் ஒரு சாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன்னா, இதில் என்ன காம்ப்ளெக்சிட்டி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ இது வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபீல்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ இதை எடுத்து இப்போ நான் ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் நார்மல் ஃபார்மில் நம்ம என்ன பண்ணுவோம், எதெல்லாம் டிரைவ்டு அட்ரிபியூட்னு பார்த்து ரிமூவ் பண்ணி விடுவோம். அதுக்கப்புறம் ஏதாவது செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கான்னு பார்ப்போம், ஏதாவது ரிப்பீட்டிங் வேல்யூ இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இருந்தால் அதெல்லாம் தனித்தனி டேபிளாக பிரித்து எழுதுவோம். ரைட், இதுதான் நம்ம ஃபஸ்ட் நார்மல் ஃபார்மில் பார்க்க போகிறது. அப்போ இவ்வளோ ஃபீல்டுக்கும் நான் உட்காந்து கொஷின் கேட்டு எல்லாம் செய்யணுமானா கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். ரைட், அது மொதல் சேலஞ்சு. இத்தனை ஃபீல்டு இருக்கும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் கொஷின் பண்ணி செய்கிறதுங்கிறது. ரெண்டாவது சேலஞ்ச் என்னென்னா, செகண்ட் நார்மல் ஃபார்முக்குள்ளே போகும்போது இதில் எதெல்லாம் கீ ஆட்ரிபியூட்னு நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 8 கீ ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ எக்ஸ் தான் செட் ஆஃப் ஆல் கீ ஆட்ரிபியூட்ஸ்னு வச்சுப்போம். இங்கே 8 கீ ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. கஸ்டமர் ஐடி, சப்ளையர் ஐடி, ப்ராடக்ட் ஐடி, சேல்ஸுக்கான பில் நம்பரு, பர்ச்சேஸ் ஐடி, சேல்ஸுக்கான ரிட்டர்ன் ஐடி, எம்ப்ளாயி ஐடி, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஐடின்னு. அப்போ இந்த 8 இருந்தால் எக்ஸ் டேஷ் நம்ம எழுதுவோம்ல, 2n சப்செட்ஸ் எழுதணும். அப்போ 256 சப்செட் வரும். 256 சப்செட் எழுதி அந்த ஒவ்வொரு சப்செட்டும் மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி டிட்டர்மைன் பண்ணுது பண்ணலை, ஒய் அப்படிங்கிறத ரைட் எப்படி டிட்டர்மைன் பண்ணுது, எக்ஸ் ஒய்ன்னு தானே சொல்கிறோம். ரைட், அப்போ அந்த நான் கீ ஆட்ரிபியூட்ஸில் எதெல்லாம் இதில் இருக்கிற எந்த சப்செட் முடிவு பண்ணுது அப்படின்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடும். ஏன்னா அவ்வளோ காம்பினேஷன்ஸ் இருக்குது, 2n காம்பினேஷன்ஸ் வரும். அப்போ நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இங்கே தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு வேளை OOADன்னு நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். ரைட், நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கிறது வேறு, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் அப்படிங்கிறது வேறு. ஸோ இதில் யூஸ்வலாக UMLல யூஸ் கேஸ் டயக்ராம் அப்படின்னு ஒரு டயக்ராம் உண்டு. UML அப்படிங்கிறது OOADயில் சொல்லி தருவாங்க. அதில் பார்த்தோன்னா யூஸ் கேசஸ் அப்படின்னே ஒரு கான்செப்ட் உண்டு, யூஸ் கேஸ் டயக்ராம் அப்படின்னே சொல்லுவோம். ஸோ இந்த யூஸ் கேஸ் டயக்ராம் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான டயக்ராம். என்ன வித்தியாசமான டயக்ராம்? UMLலையே 4+1 மாடல்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த +1ங்கிறது தான் இந்த யூஸ் கேஸ் டயக்ராம். அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷலான ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க UMLன்னு கேட்டால், இந்த யூஸ் கேஸ் டயக்ராமில் அந்த சிஸ்டத்தில் யாரெல்லாம் ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, அதாவது யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அவங்களுடைய கோல்ஸ் என்ன அல்லது யூஸ் கேசஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு அவுட் சைடர் பெர்ஸ்பெக்டிவில் இருந்து பார்க்க முடியும். மீதி எல்லா டயக்ராமுமே
உள்ளுக்குள்ளே இருந்து தான் வேலை செய்யும். இதுதான் நம்ம அந்த சிஸ்டத்தை வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அவுட் சைடர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த சிஸ்டத்தை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அப்போ இந்த அவுட் சைடர் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த யூஎம்எல்ல இருக்கும்போது செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ் என்னங்கிறத தெளிவாக புரிய வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போது இங்கே நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் ஒரு பில் போடுறேன்னு வச்சுக்குவோமே, அதாவது ஒரு சேல்ஸ் பண்ணுறேன். அப்போ சேல்ஸ்னு வரும்போது யாரெல்லாம் இன்வால்வ் ஆக போகிறாங்க? பர்ச்சேஸ் ஐடி வேணுமா? சேல்ஸுக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வேணுமா? சப்ளையர் ஐடி வேணுமா? வேணாம். அப்போ சேல்ஸில் ஒரு கஸ்டமர் இருக்க போகிறாரு, ப்ராடக்ட் இருக்க போகுது, சேல்ஸ் பில் நம்பர் இருக்க போகுது, எம்ப்ளாயி இருக்க போகிறாங்க, அவ்வளோதான். அப்போ இந்த 4 டேபிள் மட்டும்தான், இந்த 4 சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு சேல்ஸில் வரப்போகுது. அப்படிங்கிறத இந்த யூஎம்எல் யூஸ் கேஸுக்கு கரெக்டாக டயக்ராம் போட்டிங்கன்னா ஒவ்வொரு யூஸ் கேஸுக்கும், அப்போ சேல்ஸுங்கிறது ஒரு யூஸ் கேஸ், சேல்ஸ் ரிட்டர்னுங்கிறது ஒரு யூஸ் கேஸ், நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது கடைக்காக அது ஒரு யூஸ் கேஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்னுங்கிறது ஒரு யூஸ் கேஸ். ரைட். இப்படி தனித்தனி யூஸ் கேஸாக எழுதுனீங்கன்னா அது சின்னதாக உடஞ்சிரும். ஒரே 8 காலமை வச்சு நான் எப்படியாவது 250 போட்டு முடிச்சிடுறேன்னு நினைக்காதீங்க. இதில் ஒன்று குறைஞ்சா கூட, அப்போ நான் சேல்ஸ் பண்ணும்போது எனக்கு சப்ளையர் ஐடிங்கிறது முக்கியம் இல்லை பர்ச்சேஸ் ஐடிங்கிறது முக்கியம் இல்லை பர்ச்சேஸ் ரிட்டர்னுங்கிறது முக்கியம் இல்லைன்னு ஒரே ஒன்றை குறைச்சிங்கன்னா இங்கே 256ங்கிறது 128 ஆகிடும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் ஒன்றை குறைச்சிங்கன்னா அப்படியே 64 ஆயிரும் காம்பினேஷன். அப்படியே பாதியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ 4 ஃபீல்டு தான் இருக்குதுன்னு சொன்னால் 16 காம்பினேஷன் தான் வரும். தாராளமாக நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். பட் இந்த மாதிரி 4 வாட்டி செய்ய வேண்டியிருக்கும். சேல்ஸுக்கு, பர்ச்சேஸுக்கு, அந்த மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு, சேல்ஸ் ரிட்டர்னுக்கு இப்படி செய்ய வேண்டியிருக்கும். நம்மளோட யூஸ் கேஸுக்கு செய்ய வேண்டியிருக்கும். அப்படி செஞ்சிட்டிங்கன்னா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய டேபிள்ஸ் ஓவர்லேப் ஆகும். அப்போ சேல்ஸில் நீங்கள் செஞ்சது ஆல்ரெடி எம்ப்ளாயீஸ் எல்லாம் டீல் பண்ணியிருப்பீங்க. ரைட். அப்போ அதில் டீல் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அதை பர்ச்சேஸில் டீல் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாகவும் ஈஸியாகவும் செய்ய முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இல்லாட்டி நம்ம சொன்ன அந்த ரூல்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன்னா 256 இன்னும் ஒரு 2 எக்ஸ்ட்ராவாக இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். 2 power 10 வந்திருந்ததுன்னா 1024க்கு போயிருக்கும். 512i 1024 2048 காம்பினேஷனுக்கு போயிருக்கும். அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ நமக்கு யூஎம்எல் அப்படிங்கிறதும் OOAD அப்படிங்கிறதும் ஹெல்ப் பண்ணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதனால தான் இதை சேலஞ்சுன்னு சொல்கிறோம். நீங்கள் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொஞ்சம் வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுக்கப்புறம் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பட் இங்கேயும் நான் பாசிபிள் ஃபீல்ட்ஸ் கொடுத்துருக்குறேன், என்னென்ன வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறேன். நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபர்னிஷ் அதர் டீட்டெயில்ஸ்னு சொல்லியிருக்கேன். சேலஞ்சு 2 ஒரு ஸ்கூலுக்கான டேட்டா பேஸ் டிசைன் பண்ணுறோம். சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். ஆனாலும் நான் ரொம்பவே கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்டாக கொடுத்துருக்குறேன். ஃபீல்டை பற்றியெல்லாம் நான் பேசலை. யாரெல்லாம் பிளேயர்ஸ் இருக்க போகிறாங்கன்றதை பற்றி நம்ம பேசலை. என்ன வேணுங்கிறத மட்டும் சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு ஸ்கூலுக்கு நம்ம டிசைன் பண்ண போகிற ஸ்கூலில் 1st கிரேட்லேருந்து 12th கிரேட் வரைக்கும் இருக்குது. 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு கிளாஸ்லையும் n ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. என்னங்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம். ரைட். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம ஒரு எலக்ட்ரானிக் கிரேட் புக், ஒரு ரேங்க் கார்டு மெயின்டைன் பண்ணணும். கிரேட் புக்குங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ரேங்க் கார்டு. அப்போ உங்கள் ரேங்க் கார்டில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரைட். அதை தான் நீங்கள் கொண்டு வரணும். அப்போ ஒவ்வொரு ரேங்க் கார்டும் ஸ்கோர் அல்லது கிரேட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். அது போக சம் சிம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, டோட்டலு, ஆவரேஜு, எதில் நிறைய மார்க் வாங்கியிருக்கிறாரு, எதில் கம்மியான மார்க் வாங்கியிருக்கிறாரு, இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கம்ப்யூட் பண்ணி காட்டணும். 5 அல்லது அதற்கு மேலே இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். மினிமம் 5 இருக்கும், பட் அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அது கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ரைட். ஸோ இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டையும் செப்பரேட் ஃபேக்கல்ட்டி மெம்பர் அல்லது டீச்சர் டீல் பண்ணுறாங்க. அப்போ அந்த டீச்சருக்கான டீட்டெயில்ஸ் எப்படி நம்ம ரேங்க் கார்டில் யார் சைன் பண்ணுறாங்கன்னு இருக்கு இல்லையா, அதை காட்டி ஆகணும். யார் அந்த சப்ஜெக்ட் டீச்சரு, யார் கிளாஸ் டீச்சர்னு. ஸ்கோர்ஸ் ஆர் என்டர்ட் ஆஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் ஃப்ரம் 0 to 100. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஹையஸ்ட்டு எந்த சப்ஜெக்டில் வாங்கியிருக்கிறாரு, லோயஸ்ட் கிரேட் எந்த சப்ஜெக்டில் வாங்கியிருக்கிறாருன்னு காட்டணும். ஆவரேஜ் ஆஃப் த கிரேட்ஸ், அவரோட ஆவரேஜ் மார்க் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அங்கே காட்டணும். ரைட். ஒரு ஸ்டூடெண்ட்டு எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் பண்ணிட்டாரா இல்லையா அப்படின்னு காட்டணும். பாஸுங்கிறது 50%. ஒரு சப்ஜெக்டில் 50% மார்க் எடுத்தால் பாஸ்ன்னு சொல்கிறோம். ரைட். அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு டோட்டல் மார்க்ஸை கேல்குலேட் பண்ணணும். அதை வச்சு தான் நம்ம ரேங்க்கு படி ரேங்க் கொடுப்போம். ரைட். சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஆப்ஷனலாக 3rd லாங்குவேஜ் இருக்கலாம். ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, அந்த மாதிரி.
சில பேருக்கு இருக்காது. ஆப்ஷனல் இது, வேணுங்கிறவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படி தேர்ட் லாங்குவேஜ் இருக்கிறவங்க அதில் ஃபெயில் ஆனாங்கன்னா அதை ஃபெயில்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது இல்லை. அப்போ டோட்டல் கேல்குலேட் பண்ணும்போதும் தேர்ட் லாங்குவேஜுக்கான மார்க்கை டோட்டலாகவே இக்னோர் பண்ணிட சொல்கிறோம். டோட்டல் கேல்குலேஷனுக்கு அடியில் அது வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது போக தேவையான டீட்டெயில்ஸை நீங்களே ஃபர்னிஷ் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்கூலுக்கு ஒரு கிரேட் புக் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன டேட்டா பேஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைன் பண்ணி 1NF 2NF 3NF எல்லாம் போட்டு இதான் ஃபைனல் செட் ஆஃப் டேபிள்ஸ், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இந்த காரணத்துக்காக அப்படிங்கிறத ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனாகவே ரெடி பண்ணுங்கள். நீங்கள் அந்த டாக்குமெண்டேஷனை ஜிட்லேயோ ஜிட்டப்லேயோ அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான லிங்க்கை உங்களோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷனு. அப்படி இல்லைனா நாங்கள் ஒரு மெயில் ஐடி கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில், அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அதுக்கான லிங்க்கை ஷேர் பண்ணி விடலாம். இல்லை எங்களுடைய ஜிட்டப்புக்கான பப்ளிக் ரெப்பாசிட்டரி கொடுக்குறோம், அதை ஃபோர்க் பண்ணி அதுலேயும் நீங்கள் உங்களுடைய சொல்யூஷனை அப்லோட் பண்ணலாம். ரைட். ஸோ உங்களுக்கு இதில் வேறு எதுவும் கிளாரிஃபிகேஷன் வேணும், டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னால், இல்லை இப்படி செய்யலாமா அப்படின்ற மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை மானிட்டர் பண்ணுவோம், நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ரைட். ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுடைய டீட்டெயில்ஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா. ரைட். ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த வீடியோ சீரீஸ் ஆன் RDBMS ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் நம்புகிறேன். அடுத்து வேறு எதுலையாவது செய்யணும் அப்படின்னு சொன்னால் ரைட், அடுத்து நம்ம SQL பார்க்க போகிறோம். ஒரு SQL ஃபண்டமெண்டல் சீரீஸ் பார்க்க போகிறோம். வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு சீரீஸ் போட்டால் நல்லாயிருக்கும் வீடியோ சீரீஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் we will try to cover it up. ரைட். ஸோ தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.